வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணாலே மேக்ஸிமம் 25 மார்க்ஸ்க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படிலாம் வந்து டாபிக் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடான மற்ற டாபிக்குமே நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கணும். எங்கே தேவைப்படுதோ அந்த இடங்களில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதே அது ரிலேட்டட் டாப்பிக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை பொறுத்தது. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சீர்களின் எண்ணிக்கை. யாப்பிலக்கணத்துல அடி அப்படின்னு குறிப்பிடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்களோட எண்ணிக்கை தான். இந்திர விழா 28 நாள்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? மணிமேகலை. இந்திர விழா 28 நாள்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் மணிமேகலை. நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்று அழைப்பர். பசார் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியங்களுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா பசார் பெயிண்டிங். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொல்பெயராதல், அதற்கு பெயர் என்ன? முதல்நிலை தொல்பெயர். ஆக்சுவலாக இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புக்கில் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினேஷனில் இது வரும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொல்பெயராதல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்நிலை தொல்பெயர். அதாவது இப்போ வந்து ஆடுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆடு மட்டும் கொடுத்துருப்பாங்க, தல் இல்லாமல். தல் இருந்தால் விகுதி, ஆடுங்கிறது பகுதி. இப்போ இந்த ஆடு அப்படிங்கிறதும் தொழிலை குறிக்கிறது தான். இப்போ படித்தல் இதெல்லாம் படின்னு கொடுத்துருக்காங்கன்னா படி அப்படிங்கிறதும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கிறது தான். ஸோ இப்படி வந்தால் இந்த விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல், இந்த பகுதியே வந்து தொழிற்பெயராகிறதுக்கு பேர் தான் முதல்நிலை தொழிற்பெயர். இந்த படிங்கிறதுக்கு பேர் முதல்நிலை தொழிற்பெயர். சரி, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன? ஏன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா இப்போ பெரு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். பெறுதல், தல்விகுதி இல்லாமல் பெரு மட்டும் இருந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர். திரிந்த தொழிற்பெயர்னா பேரு. பேங்கிறது பேன்னு திரியும், இந்த பேவா திரியும். இப்படி திரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னா என்ன? ஏன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் கொடுத்து. நடவாமை. நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர், நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். வினையாளனம் பெயர். வந்தவர். வாங்கிறது ஓகே, வந்தவர்னா அதுதான் வினையாளனம் பெயர். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து எல்லா ஆப்ஷனும் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2, நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணராது. இதில் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதாவது வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வருங்கிறது சரிதான். நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணராதுன்னு கொடுத்துருக்காங்களே, அது கிடையாது, தோன்றி தான் புணரும். கோவைப்பழம் மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் எது? இது வந்து மெய்ப்படிமம். இந்த 4க்குமே நான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். இது ஏன் வந்து மெய்ப்படிமம் அப்படின்னா, இப்போ கோவைப்பழம் மூக்கும் பாசிமணி கண்ணும் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்கிறது. பாசிமணி போல் அந்த வடிவம், அதுதான் அந்த கண்ணை குறிக்கிறது. கோவைப்பழம் போல் அந்த வடிவம், அந்த மூக்கு இருக்குன்னு சொல்கிறது. இது வந்து வடிவத்தை குறிக்கிறதுனால இது வந்து மெய்ப்படிமம். மெய்ப்படிமம் எப்போவுமே வடிவத்தை குறிப்பிடும். ஓகேங்களா? இதில் பயன் படிமம்னா ஏதோ அந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸில் பயன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பயன் படிமம். வினையை குறிக்கிறாங்க, ஏதாவது யாராவது செய்யக்கூடிய வினையை குறிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வினைப்படிமம். உருப்படிமம் அப்படின்னா என்னென்னா நிறத்தை குறிக்கக்கூடியது. அந்த பாட்டு லைனில்
உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் ஏதாவது நிறத்தை பற்றி குறிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து உருப்படிமம். ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் படிமம் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். படிமம்னாலே இமேஜ். அவங்க வந்து அங்கே நடந்த நிகழ்வை வந்து ஒரு இமேஜ் மாதிரி அங்கே கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் படிமம். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் யார்? நாகூர் ரூமி. தட்சணமேரு என்று அழைக்கப்படுவது எந்த கோவில்? தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த கோவில் தான் தட்சிணமேரு அப்படின்னு அழைக்கப்படுது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? மு வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மு வரதராசனார். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் பார்த்துக்கங்க, அடுத்த 2 ஆப்ஷன் பார்த்துக்கலாம். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. பொருந்தாதவற்றை அப்படின்னு கேட்டிருக்காங்க, தெளிவா பார்த்துக்காங்க. இசை நிறை இதுல பொருந்தாது. பிரிநிலை, தெரிநிலை, எதிர்மறை இதுலலாம் பொருந்தும். இசை நிறையில பொருந்தாது. கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? 1991. நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யார்? பேருனர் அண்ணாதுரை. நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் தெரிஞ்சுக்கக்கூடிய முறையில் இருக்கணும் ஏடுகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேருனர் அண்ணா. கத்தம் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதியை தேர்க. இது வந்து மரபு வலுவமைதி. வலுவமைதி பற்றிய கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக டெட் எக்ஸாமில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. அதனால் வலுவமைதி டாபிக் வந்து தெளிவாக படிச்சுக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான டாபிக் கூட. இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. கத்தும் குயிலோசை அப்படின்னா இது வந்து குயில் வந்து கூவும், கத்தாது. ஓகேங்களா? அப்போ பாரதியார் வந்து கத்தும் குயிலோசை அப்படின்னு எழுதியிருப்பார். இது வந்து வலுவமைதி. வலுவமைதினா என்ன டெஃபினேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இலக்கிய பிழை உண்டு, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தால் அது வந்து வலுவமைதி. அப்போ கத்துங்குயிலோசைன்னு கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது எந்த டைப்பில் வரும்னா மரபு வலுவமைதி அதில் வந்துடும். இப்போ பால் வலுவமைதி அப்படின்னா என்னென்னா ஆண்பால் பெண்பால் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறது. இப்போ ஒரு பாட்டில் வந்து குலசேகர ஆழ்வார் என்ன பாடியிருப்பார்னா வித்துவ கோட்டமா அப்படின்னு ஒரு பெருமாள் தெய்வத்தை பற்றி பாடியிருப்பாரு. வித்துவ கோட்டமா அப்படின்னு அம்மான்னு யாரோ சொல்லுவோம், பெண் தெய்வத்தை தான் சொன்னோம். அவர் வந்து ஆண் தெய்வத்துக்கு அங்கே கொடுத்துருப்பாரு. பட் அதையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பால் வலுவமைதி. ஆண்பால் பெண்பாலாக மாற்றுறதோ இல்லை பெண்பால் ஆண்பாலாக மாற்றி பாடியிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து பால் வலுவமைதி. திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் இது வந்து உயர்திணை அக்ரிணை. அம்மையை வந்தாலும் ஒரு மாட்டை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ மாடுங்கிறது எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் வரும், உயர்திணையில் கிடையாது. ஸோ வந்தால் சென்றால்னா உயர்திணைக்கு தான் நம்ம குறிப்பிடுவோம். ஒரு பர்சனை குறிப்பிடும்போது குறிப்பிடுவோம். ஸோ அப்படி வந்து குறிப்பிட்டிருந்தா அது வந்து திணை வலுவமைதி. கால வலுவமைதி. நாளை குடியரசுத் தமிழகம் வருகிறார் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கால வலுவமைதி. ஆக்சுவலாக வருவார்னு கொடுக்கணும், ஃபியூச்சர் டென்ஸில் கொடுக்கணும். வருகிறார் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கால வலுவமைதி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது? பிளேக் நோய்.
மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துகள். ஆ, ஓ. இது வந்து மொழி இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துகள். பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என அழைக்கப்படுபவர் யார்? பள்ளிக்கு வந்து முதலில் வருபவர் தான் வேத்தான். நீங்க வந்து வேத கல்வி அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. இது வந்து பள்ளிக்கு ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு பேர் வேத்தான். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்கு உரியவர் யார்? வ. சுபமாணிக்கம். இமயத்துல மாணிக்கம் எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் அறிஞர்கள் தமிழ் இமயம் என போற்றுதலுக்கு உரியவர் வ. சுபமாணிக்கம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. பின்வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? ஐயுறல் கூறல் இதுதான் வந்து தொடர்பு இல்லாதது. இந்த உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடையோட டைப். விடை வந்து 8 வகைப்படும். ஸோ அந்த விடையில இருக்கக்கூடிய டைப்ல தான் இங்க குடுத்துருக்காங்க. பட் ஐயுறல் குறள்ங்கிறது இதோட டைப்ல வராது. வினா, விடை பற்றிய கேள்விகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் கல்வெட்டுங்கிறது ஏஸ்தட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. கல்வெட்டு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் வரும். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் சம்மந்தமாக வரும். ஓகேங்களா? ஸோ இது நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லும்போதே சொன்னேன், ஏஸ்தட்டிக் பற்றி அடிக்கடி கேட்பாங்கன்னு. ரிப்பீட்டடாக வந்திருக்கு இந்த கொஸ்டின், அதுக்காக பார்த்துக்காங்க. மற்றதெல்லாம் கரெக்டு. நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட், குகை ஓவியம், கேவ் பெயிண்டிங்ஸ், கருத்து படம்னா கார்ட்டூன், இதெல்லாம் கரெக்டு. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். பின்வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? பேசுவதும் கேட்பதும். ஏன்னா மொழிக்கு ஃபர்ஸ்ட் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுறது கேட்கறது, அப்புறம் தான் எழுதுறது படிக்கிறது அதெல்லாம் வரும். பேசுறது கேட்கறது, அதான் பேசுவதும் கேட்பதும். காலம் கடந்த பெயரெச்சம் எது? வினைத்தொகை. இதுவே பார்த்தீங்கன்னா புக்கில் டெஃபினேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது வினைத்தொகை வந்து ஒரு காலம் கறந்த பெயரெச்சம். நன்னூலில் குறிப்பிட்டிருக்கபடி காலம் கறந்த பெயரெச்சம்ங்கிறது வினைத்தொகை. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கு காலம் வந்து உள்ளே மறைஞ்சிருக்கும். 3 காலத்துக்குமே அது பொருந்தும். அது மறைஞ்சு வரும், ஆனால் பொருந்தி வரும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து காலம் கறந்த பெயரெச்சம். இப்போ ஆடு கொடின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வினைத்தொகை. இது அடிக்கடி கேட்பாங்க. ஆடுகொடி வந்து என்ன, அதுக்குரிய கிராமம் இலக்கணம் என்னன்னு கேட்பாங்க. அது பண்பு தொகை, உவமை தொகை, வினைத்தொகை. வினைத்தொகை அதாவது ஆடுகொடி 3 காலத்துக்கும் பொருந்து வரும். ஆடுகின்ற கொடி நிகழ்காலத்தில் இருக்கிறது, ஆடிய கொடி இறந்த காலம், ஆடும் கொடி அப்படின்னா எதிர்காலம். ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது மறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த காலம் கறந்த பெயரச்சம். இது பேர் வந்து வினைத்தொகைங்கிறது காலம் கறந்த பெயரச்சம். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை எது? மருந்து மரம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? ஜலாலுத்தீன் ரூமி. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது வந்து வவு தான்.
ஸோ இதற்கு விடை வந்து அதாவது உங்களுக்கு வவ் அப்படின்னா கவர், வவ்னா கவர், கு அப்படின்னா பூமி, சேனா உயர்வு, மை அப்படின்னா அஞ்சனம். இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர்? சக்கரவர்த்தினி. பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எது? எழுத்து பேரு. ஆக்சுவலாக பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கூட கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில். 6 வரும். பகுபத உறுப்புகள்னாலே 6 தான். 7வது உறுப்பாக வர்றது எக்ஸ்ட்ரா இது. அதுதான் அந்த புறத்துறுப்பு. அது வந்து எழுத்து பேரு. நீங்கள் பகுபத உறுப்புகளை பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம், இந்த 6 தான் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள். இங்கே 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 3 நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் அந்த ஓசை சவுண்டுக்காக ஒரு சில எழுத்து வந்து வரும். அது வந்து எழுத்து பேரு. பட் அது பகுபத உறுப்புகளில் சேராது, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? 12 ஆண்டுகளாக. நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சு செல்லப்பா. இந்த இலக்கண குறிப்பு அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த சிரித்துக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் இது வரும். இந்த ஊ சவுண்டு பாருங்க. அதனால சிரித்த பெயரச்சம், சவுண்ட் வந்தால் பெயரச்சம். சிரித்தனன் மகிழ்ந்தனள். ரீசன்ட் எக்ஸாம்பிள் இதே போல கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. சிரித்தனன் மகிழ்ந்தனள். இது வந்து முற்றெச்சம். அழகாக சிரித்தான், அழகாகன்னு வந்திருக்கு. அப்போ குறிப்பு வினையச்சம். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க. அதாவது இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஆர்பியில் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு எல்லாமே வந்து எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 10 யூனிட்ஸை நீங்கள் இதில் படித்தாலே போதுமானது. எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது 2012லேருந்து 2025 வரைக்குமே நடந்த எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து வித் ஆன்சர் கீழோட தொகுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள். இப்போ உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொஸ்டின் கொடுத்துருப்போம். நாலு ஆப்ஷன் கீழே வந்து விடை வந்து அதற்குரியது எல்லாமே இருக்கும். இதுவுமே தொகுத்து தான் கொடுத்துருக்கோம். 2012லேருந்து 2025 லாஸ்ட் இயர் நடந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வரைக்குமே முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 440 பேஜஸ் வருது. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவை அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து இங்கே கீழே இருக்கு. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே தான் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மாதிரி. ஸோ பாரதிதாசன் அவர் எழுதுனது. கொடியனார் செய்கோலமும். கொடியனார் என குறிப்பிடப்படுபவர் யார்? மகளிர். வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது?
வரலாற்று காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பற்றி உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. முத்தமிழ் காப்பியம் எது? வரலாற்று காப்பியம், சேர, சோழ, பாண்டியர்கள் மூவர் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியம் எது? இது எல்லாமே கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் தான். பின்வருவனவற்றுள் உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பொற்சிலை. ஆக்சுவலாக புணர்ச்சி விதிகள் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் டஃப்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்ண வேணாம். ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். இப்போ கண் அழகு, கண் ப்ளஸ் அழகு. இந்த நிலைமொழி, கண்ணுங்கிறது நிலைமொழி, ஓகேங்களா? இது வந்து வருமொழி, வரக்கூடிய மொழி வருமொழி, நிலைத்திருக்கக்கூடியது உங்களுக்கு நிலைமொழி. கண் ப்ளஸ் அழகுன்னு பிரிக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன வருது? உயிரெழுத்து வருது, அதான் உயிர் முதல் புணர்ச்சி. இப்போ ஆன் இருக்கா, அப்போ கரெக்டு. அதே போல் இதை பிரித்து பாருங்கள். பொன் ப்ளஸ் சிலைன்னு வரும். பொன் ஓகே, சிலைன்னு சி வரும் இந்த இடத்துல. சிங்கிறது வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால தான் இது வந்து ஆன்சர். உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சொல்கிறாங்க. பொற்சிலை தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இதை செக் பண்ணிக்கோங்க. சிலை அழகு எப்படி பிரிப்போம்? சிலை ப்ளஸ் அழகு, ஆ வருதா, அது உயிரெழுத்து. பொன்னுண்டு, பொன் ப்ளஸ் உண்டு, ஊ வருமா, ஊ வந்து உயிரெழுத்து. அப்போ இதெல்லாம் கரெக்டு, இதுதான் வந்து இல்லாமல் வந்திருக்கு. வேலுநாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார்? குயிலி. அவங்க படையோட பேர் வந்து உடையாள்னு வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. பட் அந்த பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குயிலி. சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்கள் தொன்மையானது எது? தொல்காப்பியம். சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது வந்து பூவோட நிலைகள். இதில் சரியான வரிசையில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆ, மொட்டு, மலர், அலர், வி. ஓகேங்களா? இதுதான் வந்து சரியான வரிசை. அடுத்து இதை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த வரிசை என்னங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இரடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இரடி அப்படிங்கிறது திணை. இதில் மெயினாக வந்து இந்த நை எந்த நைன்னு பார்த்துக்காங்க. இரடி அடிக்கடி கேட்பாங்க. திணை சோறு, அதுதான் இரடி. இந்த நை வரும், திணை. இல் என்னும் உருபு 2 வேற்றுமைகள் இடம்பெறும். அவை எந்தெந்த வேற்றுமைகள் இடம்பெறும்? 5, 7. பூவின் தோற்றம் முதலாக உதிர்வது வரை உள்ள நிலைகள் எத்தனை? 7 நிலைகள். இந்த கொஸ்டின் தான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. பூவின் தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நிலைகள். இந்த 7 நிலைகளில் பாதி இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன நிலை வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அரும்பு வரும், அதான் ஃபஸ்ட்டு நிலை. பூ ஃபஸ்ட்டு வர்றது வந்து அரும்பு. அரும்புக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மொட்டு, அடுத்த நிலை மொட்டு. அடுத்தது முகைன்னு ஒரு நிலை இருக்குது. முகை அப்படின்னா ஜஸ்ட்டு மலரை ஸ்டார்ட் பண்ணுறது, அதான் முகை. மலர் அப்படின்னா நல்லா கொஞ்சம் விரிய தொடங்குறது, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அடுத்து கொஞ்சம் பாதி அளவுக்கு விரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மலர். அலர்னா ஃபுல்லாகவே விரிஞ்சிருது. அதே பூ முழுமையாக விரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மலர்ந்த நிலை. இது ரெண்டுமே மலர்ந்த நிலை தான். இது மலர ஸ்டார்ட் ஆகிறது, ஆனால் இது வந்து கொஞ்சம் மலர்ந்துருக்கு, அலருங்கிறது ஃபுல்லாக மலர்ந்துடுச்சு அப்படிங்கிற அந்த நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீழ்தல். வீங்கிறது வீழ்தல் நிலை. இப்போ வந்து ரொம்ப மலர்ந்துச்சுன்னா கீழே விழுந்துடும், அது வீழ்தல் நிலை. அடுத்தது செம்மல்னு ஒரு நிலை இருக்குது, இது அடிக்கடி கேட்பாங்க. செம்மல். செம்மல்னா பூ வாடிய நிலை. நீங்கள் செம்மையாக இருக்குன்னு நினச்சக்கூடாது, செம்மல் அப்படிங்கிறது பூ வாடிய நிலை. ஸோ மொத்தம் வந்து 7 நிலைகள். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இந்த திருக்குறளில் பயின்று வரும் இணை மோனையை கண்டறிக.
ஸோ இணைமோனை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் மடியை மடியா, இந்த ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வருது இல்லையா, அதுதான். இப்போ நீங்கள் கேட்கலாம் குடியை குடியா, இதுலேயும் ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வருது அப்படின்னு. இதுவும் மோனையில் வரும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இணைமோனை. இணைமோனைனா ஃபஸ்ட்டு சீரும் இரண்டாவது சீர்லையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வரணும், அதுதான் இணைமோனை. ஸோ இப்போ 1வது சீருக்கும் 4வது சீருக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது நிறைய இருக்குது, ஒருவு மோனை, இது போல் நிறைய இருக்குது. மோனை எதுகை ரெண்டுத்துக்கும் அதே கான்செப்ட் மாதிரி தான் வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க. அந்த டைப் எல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரும் 2வது சீர்லையும் ஒன்றா ஃபஸ்ட் எழுத்து வந்ததுனால அது வந்து இணைமோனைன்னு அர்த்தம். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. லோரி. சார்பெழுத்துகளுள் சாராதவை. உயிரெழுத்து. ஆயுதம், உயிர்மெய், குற்றியலுகரம் இதெல்லாம் சார்பெழுத்துக்களை சாரும். சாராதுன்னு கேட்டிருக்காங்க, உயிரெழுத்து. ம ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை யாது? வரலாற்றாய்வு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது? அதவத்தூர். மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல். பாடம் படித்தான். இது வந்து மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல். மற்றதெல்லாம் தொடர்புடையது. மருண், போன், வலம் வந்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மகர குறுக்கம் தொடர்புடைய சொல். மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர்? ஆதிரை. முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? மத்தளம். நீங்கள் வந்து முதற்கருவிக்கு நீங்கள் மேரேஜ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தளம் இந்த இல்லாமல் உங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்காது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இது ஈஸி. முதற்கருவினாலே மத்தளம் தான். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கான விடை லாஸ்ட் ஆப்ஷன் இ, அதாவது கும்பி அப்படின்னா வயிறு. பூதளம்னா பூமி, இது தெரியும். கருணைனா இரக்கம் எல்லாருக்கும் தெரியும். மாறினா மழை எல்லாருக்கும் தெரியும். மொழி முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை? 22. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். சனி நீராடு என்பது யாருடைய கூற்று? ஔவையார். ஔவையாருக்குரிய கூற்றுகள் பற்றி வரும். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மருந்தே ஆயினும் விருந்தொடுவோம் இது யாரோட கூற்றுன்னு கேட்டுப்பா இல்லையா, அது ஔவையாரோட தான். சனி நீராடு அப்படிங்கிறது ஔவையாரோட கூற்று தான். தமிழ் நமக்கு உயிரை போன்றது எப்பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை தொடர்? ஒத்தல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? ஆக்சுவலாக உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறவங்க உடுமலை நாராயண கவி. மூவறிவு உயிரை கண்டறிக. கரையான். இந்த 6 அறிவு உடையது எது, 5 அறிவு உடையது இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க ஓரறிவிலேருந்து. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நான் எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத கூட தெளிவாக சொல்லியிருக்கேன். இது 9th புக்கில் வரும்.
ஆக்சுவலாக சில பேருக்கு இந்த குழப்பம் என்ன வந்துச்சுன்னா, இந்த நண்டு தும்பிலாம் எதில் வரும் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்துச்சு. நான் கிளியராக சொல்லிடுறேன், இப்போயே பார்த்துக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஓரறிவு அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, புல் மரம். அதெல்லாம் தொட முடியும். தொடு உணர்வு இருக்கக்கூடியது. அது புல் மரம்லாம் ஓரறிவு. அப்புறம் ஈரறிவு எங்கே வந்துரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நத்தைலாம் இருக்கு இல்லையா? நத்தைலாம் சிப்பி, நத்தை அதெல்லாம் வந்து ஈரறிவு. அது வந்து 2வது அறிவுல வரும். 3வது அறிவுல வந்து எறும்பு, கரையான். இது வந்து 3 அறிவு. எறும்பு, கரையான். அப்ப 4 அறிவு எது அப்படின்னா, நண்டு, தும்பி தான் 4 அறிவு. நண்டு, தும்பி. இது 2மே பார்த்தீங்கன்னா 4 அறிவு. 5 அறிவுனா பறவை, விலங்கு. இதெல்லாம் வந்து 5 அறிவுல வந்துரும். 6 அறிவு மனிதன். 6 அறிவு 6வது அறிவு அந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா? அது சேர்ந்து வர்றது மனிதனுக்குரியது. 6 அறிவு மனிதனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமையின் வகையை குறிப்பிடுக. ஒத்தல். டிசம்பர் சூடினாள் என்பது இது வந்து காலவாகு பெயர். டிசம்பர் சூடினாள் என்பது காலவாகு பெயர். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? மலரும் மாலையும். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மலரும் மாலையும். ஓகே, இந்த கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம், அதுவுமே பாருங்கள். இலவச மாதிரி தேர்வுன்னு ஒரு 4 கொடுத்துருக்கோம். அதெல்லாமே அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மார்க்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அந்த 30 டெஸ்ட் கொஸ்டின்ஸே கொடுக்குறேன். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறது ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். நீங்கள் அட்டன் பண்ணியே பாருங்கள். வீடியோலேயே கொடுத்துருப்பேன், ஆன்சர் நானே சொல்லியிருப்பேன், அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே தான் அந்த 4 வீடியோஸும் வரும். மறக்காமல் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.